கத்தார் சப்கோ நிறுவனத்தின் இஃப்தார் நிகழ்வில் ஆவண காணொளி வெளியீடு. ஸ்கை தமிழின் செய்தி அறிக்கை. சப்கோ நிறுவனத்தின் நிறைவேற்று பணிப்பாளர் அல் ஹாஃபிஸ் அக்ரம் ஷராஃபி அவர்களின் ஏற்பாட்டில் இஃப்தார் நிகழ்வு 21ஆம் திகதி லக்பிமா உணவகத்தில் சிறப்பாக நடைபெற்றது. இந்நிகழ்வின் போது சப்கோ நிறுவனத்தில் சுமார் 5 வருடத்திற்கும் மேற்பட்ட ஊழியர்களுக்கான சான்றிதழ்களும் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர். மேலும் இதன் போது நிறுவனத்தின் கடந்து வந்த பாதை ஆவண காணொளி ஒன்றும் வெளியிடப்பட்டது. இவ்விசேட இஃப்தார் நிகழ்விற்கான சிறப்பு அதிதிகளாக அல் கபாஸ் மற்றும் எம் லிமோசின் ஆகிய நிறுவனங்களின் நிறைவேற்று பணிப்பாளர் ஃபஸ்லுல்லா மௌலானா மற்றும் பொலன்னறுவை நலன்புரிச் அமைப்பின் தற்போதைய தலைவர் மற்றும் கத்தார் வாழ் இலங்கையர் அமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் சமூக செயற்பாட்டாளர் இஸ்மாயில் ரஃபைதீன், மேலும் சப்கோ நிறுவனத்தின் பிரதான முகாமையாளர் ஷாஹித் ஆகியோர்கள் கலந்து சிறப்பித்திருந்தனர். சப்கோ நிறுவனத்தின் உரிமையாளர் ஒரு சகோதரர் இவ்வாறான ஒரு நாட்டிற்கு வந்து இந்த மாதிரியான ஒரு நிறுவனத்தை நிறுவி அதன் மூலம் நிறைய இலங்கை சகோதரர்களுக்கு தொழில் வாய்ப்பு அளித்து இவ்வாறான ஒரு நிகழ்வை நடத்துவது மிக பெருமையாக உள்ளது. அதற்கு முதற்கண்ணாக நன்றி அந்த மண்ணின் மைந்தனுக்கு. அடுத்தது அக்ரம் ஹாஃபிஸை பற்றி நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். அவர் எங்களுடன் பயணிக்கும் ஒரு சகோதரர். எவ்வளவு பிஸியாக இருந்தாலும் நாங்கள் அழைக்கும் போதெல்லாம் எங்களுடன் வந்து எங்களுக்கு தோள் கொடுத்து உதவியாக இருந்தவர். எனது பொலனறுவை வெல்ஃபேர் அசோசியேஷன் சார்பாக எனது நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இதுபோன்று பல செய்திகளை தெரிந்து கொள்ள நமது ஸ்கை தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள்.